தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக படுதோல்வி அமித்ஷா அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். கேரள மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. கடந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி படுதோல்வியை சந்திக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கிறது என கருத்து கணிப்புகள் வெளிவந்துள்ளன. காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் பதவிக்கு கடுமையான போட்டி ஏற்பட்டுள்ளது. வரலாறு காணாத தோல்வியை ஆளும் கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெறுகின்றன. இந்த சூழ்நிலையில் 3வது கூட்டணியாக களமிறங்கியுள்ள பாஜக கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற்று கேரள சட்டசபையில் காலெடுத்து வைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது வருகின்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் பாஜகவுக்கு 0 தான் என கூறுகிறது. பாஜக கேரளாவில் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியாது என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. அந்த கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர்கள் அனைவரும் டெபாசிட் இழப்பார்கள் என கருத்து கணிப்புகள் கூறுகிறது. கேரளாவில் காலூன்றலாம் என நினைத்த பாஜகவின் முயற்சி தோல்வியடைந்துள்ளது. இது அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கேரளாவில் பாஜகவினால் காலூன்ற முடியவில்லை. அங்கு காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் எதிரெதிர் அணிகளாக உள்ளன, தவிர்க்க முடியாத சக்திகளாக உள்ளன. 3வது அணியாக போட்டியிட்ட பாஜக மண்ணை கவ்வுகிறது. கேரள மக்கள் பாஜகவை நிராகரித்து விட்டார்கள் என்றே சொல்லலாம்.